இல்ல, முதல்ல அவர் தொழில், அது அவர் தான் முடிவு செய்யணும், நாம முடிவு செய்ய முடியாது. இரண்டாவது, அவர் ஒரு பகுத்தறிவு பக்தர், தந்தை பெரியாரை உள்வாங்கியவர். இப்படிப்பட்ட பாசிசங்களுடைய ரோல்ல நடிக்கலாம். அவர் எப்படி நடிக்கணும்னா, உண்மையான முகமூடியை, மோடியுடைய முகமூடியை கழட்டி விட்டு உண்மையான மோடியா நடிக்கணும். இல்ல, எந்த ஒரு அரசியல் கட்சியும் ரிஜினிவேஷன் சொல்லுவார்கள், புத்துணர்ச்சி பெறுவது. அது ஆண்டுக்கு 3 ஆண்டுக்கு ஒரு முறையா, 5 ஆண்டுக்கு ஒரு முறையா ஒரு கட்சிக்கு ஏற்றார் போல் அதை மாற்றி அமைப்பார்கள். நாங்களும் எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள மூத்த தலைவர்கள் அனைவருடன் கலந்து யோசித்து புதிய ரத்தம் பாய்ச்ச வேண்டும், புதிய முகங்களை கொண்டு வர வேண்டும், இளைஞர்களை கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறோம். அதற்கான வேலை திட்டங்களை இப்ப முன்னெடுத்திருக்கிறோம். கல்விக்கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர். கல்வின்னா பெருந்தலைவர் காமராஜர் தான். முதன்மையாக கல்வியை எங்களை போன்றவர்கள்லாம் இன்னைக்கு சாதாரண மக்கள்லாம் படிச்சு இன்னைக்கு உட்காந்துருக்கோம்னா அதுக்கு பெருந்தலைவர் காமராஜர் தான் முன்னுதாரணம். பெருந்தலைவர் காமராஜரை பள்ளி கல்வி கொண்டு வந்ததை உயர்கல்வியில முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வலிமைப்படுத்தினார். ஆனா இதை இவங்க தான் பேசுறதுக்கு தகுதி இருக்கு. பாஜகவை சேர்ந்தவர்கள் கல்வியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. குலத்தொழிலை செய்யுங்கள் என்று இன்று வரை மோடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுதான் புதிய கல்விக் கொள்கை திட்டம். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நாங்க எதிர்க்கிறோம். முடிவெற்றவருக்கு கல்வி சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்க எப்படி முடிவெட்டணும். செருப்பு தைக்கிறவங்களுக்கு நீங்க எப்படி செருப்பு தைக்கணும்னு புதிய கல்விக் கொள்கை சொல்லிக் கொடுக்கும். இதையெல்லாம் தூக்கி எறிந்து புதிய பரிணாம வளர்ச்சி இந்த தேசத்தில் இருக்க வேண்டும், சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் தான் பெருந்தலைவர் காமராஜர், முத்தமிழர் கலைஞர் எல்லாம் பாடுபட்டு இருக்காங்க. ஆகவே பாஜகவை சார்ந்தவர்கள் எவரும் மக்களை பற்றியும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியும், அவருடைய முன்னேற்றத்தை பற்றியும் சமூக அக்கறை பெறுவது தான் மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அவர்களுக்கே தெரியும். கலவரம், சாதி கலவரம், மொழி கலவரம், இனக்கலவரம், ஆலய வழிபாடுகளில் பிரச்சனை, சங்கராச்சாரியார்களை முகசுளிக்கும் அளவிற்கு இந்து மதத்திற்கு எதிராக செயல்பட்டது. பழனிவேல் ராஜனுடைய குடும்பத்தை சார்ந்தவர் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் அறங்காவலராக இருக்கிறார். அவர் கணவனை இழந்தவர் என்பதற்காக அவர் பிரதிஷ்டை செய்யக்கூடாது, முக்கியமான பணிகளை ஆலயத்தில் செய்யக்கூடாது எதிர்த்தவர்கள் பாஜகக்காரர்கள். அப்ப பெண்களுக்கும் எதிரானவர்கள் இவர்கள்லாம் போயிட்டு மாங்கல்ய சூத்திரத்தை பத்தி பேசுறாங்க. ரைட். கேக்குறது யாரு? முதல்ல அவர் தேர்தல் நன்கொடை பத்திரம், பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட், இதெல்லாம் வெளிப்படையா மக்கள் கிட்ட சொல்லணும். நீங்க எல்லாம் கொடுத்த பணம் பாரத பிரதமருடைய வைப்பு நிதியில இவ்வளவு பணம் இருக்கு, நன்கொடை தொழிலதிபர்கள், தொழிற்சாலை நடத்துபவர்கள் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் வெளிப்படையா சொல்லி இருந்தாருன்னா இவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி பேசலாம். அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி உச்சநீதிமன்றம் தெளிவாக அவரை நிபந்தனை பிணையில் விடும்பொழுது சொல்லி இருக்கிறது, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, எவ்வளவு காலமாக இதை விசாரித்துக் கொண்டிருந்தீர்கள், யார் யாருக்கு பணம் கொடுத்தார், மணிஷ் சிசோடியா விஷயத்திலையும் இன்னும் தெளிவான அறிக்கை கொடுக்கல. ஏற்கனவே ஜெயின் ஒருத்தரை கைது பண்ணிருக்கீங்க, அதுலயும் தெளிவான அறிக்கை கொடுக்கல. இன்னும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு முதலமைச்சரை சிறைப்படுத்தி கனெக்டிவிட்டி, எங்க பணம் வந்துச்சு, எங்க பணம் போச்சு, எங்க ஊழல் நடந்ததுன்னு இதுவரைக்கும் தெளிவா சொல்லல. சொல்லாத யூகத்தின் அடிப்படையில் இந்த தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்தால் இந்தியா முழுவதும் அவர் பிரச்சார பீரியமாக மாறுவார், இந்தியா கூட்டணிக்கு வலிமை சேர்க்கும் என்ற அடிப்படையில் தான் கைது செய்திருக்கிறார்கள் என்பதை நாடே அறியும். ஆகவே பாஜகவிற்கும் மோடிக்கும் சொல்வதற்கு எந்தெந்த அருகதையும் தகுதியும் கிடையாது.